ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீட்டில் அதிகமாக தொல்லை தரக்கூடிய பூச்சி கரப்பான் பூச்சி அப்படின்னா யாராலையுமே மறக்க முடியாதுங்க. ஒரு கரப்பான் பூச்சியை நம்ம அடித்து போட்டால் கூட கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது அப்படி கூட்டம் கூட்டமாக சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கரப்பான் பூச்சிகளை கூட நிரந்தரமாக ஒழிக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம். கரப்பான் பூச்சிகளோட தொல்லை தாங்காமல் மார்க்கெட்லேருந்து நம்ம ஸ்ப்ரே கூட வாங்கி யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்ப்ரேலலாம் நிரந்தரமாக நம்ம அழிக்கவே முடியாது. 2 நாள் நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 3ஆவது நாள் நம்ம பார்க்கும்போதும் அதே இடத்துல மறுபடியும் நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம கிச்சனில் பாத்திரங்களை கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்ச். இந்த ஸ்பாஞ்சை நம்ம இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீள் வாக்கில் 2ஆக கட் பண்ணி எடுக்கணும். நாம் இப்போ ஸ்பாஞ்சை 2ஆக கட் பண்ணிட்டோம். இந்த 2 ஸ்பாஞ்சில் ஒரே ஒரு ஸ்பாஞ்ச் மட்டுமே நாம் இப்போ தனியாக எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த ஒரு ஸ்பாஞ்சில் இந்த பகுதியில் மட்டும் சின்னதாக ஒரு கத்தி வச்சு ஓட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தணும் அப்படின்னா ஈஸியாக ஓட்டை விழுந்துடும். அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஓட்டை போட்டாச்சு. இப்போ ஒரு பெரிய ஒரு குச்சி எடுத்துக்கலாம். நீளமாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு குச்சி தான் எடுத்து இந்த மாதிரி இந்த பகுதியில் குத்தணும் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் போகும். குச்சி வச்சு குத்தி இருக்கிறதால ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலை கழுவுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம இந்த வாட்டர் பாட்டிலை கழுவ முடியாது. அவ்வளோ பெரிய ஸ்பாஞ்ச் இந்த வாட்டர் பாட்டிலுக்கு உள்ளே கூட போகாது. இந்த ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி நம்ம பாதியாக கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அழுக்கும் நல்லா போகும். நம்ம கழுவும் போது கொஞ்சமாக ஜெல்லோ அல்லது கழுவுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்போ இந்த மாதிரி போட்டுட்டு ஈஸியாக கழுவி எடுத்துடலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு சாரீ ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். சாதாரண சாரியாக இருந்தாலும் சரி அல்லது நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கின சாரியாக இருந்தாலும் இதை நம்ம ஈஸியாக ட்ரை பண்ணிக்கலாங்க. நாம் ஏதாவது கல்யாண வீட்டுக்கு போனோம் அப்படின்னாவோ அல்லது ஏதாவது ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாவோ நம்முடைய ட்ரெஸ்ஸில் குழம்பு கரை, காஃபி கரை, டீ கரை இந்த மாதிரி கரைகள் படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நாம் அந்த இடத்துல வச்சு அப்படியே துவைக்க முடியாது. சின்னதாக கழுவிட்டு அப்படியே வந்துடுவோம். இப்போ இந்த மாதிரி கழுவி வச்சாலுமே நம்ம ஒரு வாரம் கழித்து அந்த காஞ்சதுக்கு அப்புறமா அந்த துணியை பார்க்கும்போது அந்த வடு அப்படியே இருக்கும். இதுவே விலையுயர்ந்த பட்டு சாரியாக இருந்தாலும் நமக்கு ரொம்பவே சங்கடமாக போயிடும். இதை துவைக்க முடியலையே அப்படின்னு இதை நம்ம ஈஸியாக போக வைக்கலாம். நமக்கு எந்த இடத்துல கரை படிஞ்சதோ அந்த இடத்துல 1 டீஸ்பூனுக்கு கடலை மாவு எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா கை வச்சே தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு சாதாரண தண்ணியிலேயே நம்ம கழுவி எடுத்தாவே போதும். கழுவி எடுத்ததுக்கப்புறமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சாரியில் இருக்கக்கூடிய கரை எல்லாம் மொத்தமாக போயிடுச்சு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கரை எல்லாமே போயிடுங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தேய்ச்சாவே போதும். தேய்ச்சி பார்த்துட்டு நம்ம காஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த இடத்துல அந்த கரையே இருக்காது. முதல்ல இந்த மாதிரி தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம வெயிலையோ அல்லது நிழல்லையோ போட்டு காய வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது 4 கிராம்பு மட்டும் கையில் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிராம்பு. கூடவே ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். இந்த கரண்டி எடுத்து வச்சுட்டு ஒரு கட்டையோ அல்லது ஒரு கல்லோ வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கலாங்க. நம்ம தரையில் வச்சு தனியாக தட்டிட்டு கூட இந்த கரண்டியில் போட்டுக்கலாம். நான் இப்படியே வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நாம் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். பசுநெய் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. கொஞ்சமாக இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய குளிர்காலத்தில் நிறைய குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் வறட்டு, இருமல், சளி பிரச்சனை ரொம்பவே அதிகமாக இருக்கும். என்னதான் நம்ம சிரப்பு குடித்தாலும் சரி நைட் டைமில் தூங்கும்போது இருமல் தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி கூட குடிக்கலாம். நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு தூங்கும்போது வறட்டு, இருமல், தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும். நைட் டைமில் அதிகமாக இருமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இதில் கொஞ்சமாக தேன் மிக்ஸ் பண்ணி இந்த கிராம்பு நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. நல்லா இந்த மாதிரி காஞ்சு வரணும். அப்போ தான் இந்த கிராம்பு இருக்கக்கூடிய அந்த சக்திகள் எல்லாம் நாம் இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த சிங்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே வெளிரி போய் ரொம்ப டல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம என்ன தான் சோப்பு போட்டு கழுவினாலும் சரி நம்ம வாங்கும்போது நம்ம சிங்கு எப்படி பளிச்சுன்னு இருந்ததோ அதே மாதிரி வரவே செய்யாது. இப்போ நம்ம ஒரு ஈனோ எடுத்துக்கலாம். இந்த ஈனோவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் இருக்கக்கூடிய பவுடரை இந்த மாதிரி கொட்டிக்கலாம். முழு பவுடரையும் நம்ம கொட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு டைம் நம்ம 1/2 டீஸ்பூனுக்கு ஈனோ யூஸ் பண்ணாவே போதும். கிச்சனில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த சிங்கு தான். இந்த சிங்கில் தான் நம்ம சாப்பிடக்கூடிய தட்டு, பாத்திரங்கள் எல்லாமே போட்டு கழுவவும் செய்வோம்.
இப்போ அரை டீஸ்பூனுக்கு ஈனோ பவுடரை இதில் கொட்டியாச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய முக்கியமான பொருள் பேக்கிங் சோடா. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா. இதில் அரை டீஸ்பூனுக்கு எடுத்து இந்த சிங்கு ஃபுல்லாக இந்த மாதிரி கொட்டி எடுத்துக்கலாம். நாம் கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்கை என்னதான் கழுவி சுத்தமாக வச்சுருக்கிறோம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பூச்சிகள் இதில் சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம இப்போது துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூட் அரை டீஸ்பூனுக்கு எடுத்து இந்த சிங்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. இதுக்கு பதிலாக துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லிக்யூட் ஃபுல்லாகவே ஊற்றியாச்சு. நம்ம சிங்கை என்னதான் கழுவி வச்சாலும் சரி, சிங்குக்குள்ளேருந்து குட்டி குட்டியாக கரப்பான் பூச்சிகள் வெளியே வந்துட்டுருக்கும். இதனாலேயே நம்முடைய கிச்சனில் கரப்பான் பூச்சிகள் சுற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ப்ரஷ்ஷோ அல்லது ஒரு ஸ்க்ரப்பரோ எடுத்து லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தாவே போதும். முன்னதாக நம்ம பார்க்கும்போது நம்முடைய சிங்கு ரொம்ப வெளிரி போய் கொஞ்சம் கருத்து போயிருந்தது. ஆனால் இந்த மாதிரி தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள், ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்கு வழியாக எந்த விதமான பூச்சியோ கரப்பான் பூச்சியோ எதுவுமே வராது. முக்கியமாக நாம் இதில் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதால இதோட ஸ்மெல்லுக்கு எந்த விதமான பூச்சிகளும் சிங்கு வழியாக வராமல் இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாச்சு. நாம் இதை டெய்லி செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம 2 வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறையோ செஞ்சு விட்டாவே போதும். கிச்சனில் கரப்பான் பூச்சிகள் வர்றது அடியோடு நின்று போயிடும் நமக்கு. இப்போ ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டோம். தேய்ச்சதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கும்போது சிங்கே ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. நம்ம வாங்கும்போது நம்ம சிங்கு எப்படி பளிச்சுன்னு இருந்ததோ அதே மாதிரி நல்ல பளிச்சுன்னு கிடைக்கும். இதே மாதிரி ரொம்ப கருத்து போய் இருக்கிற சிங்கில் கூட நம்ம ட்ரை பண்ணலாங்க. சிங்கு கழுவுறதுக்காக நிறைய பேர் ஹார்பிக் ஆசிட் ஊற்றி கழுவி எடுப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம டைரெக்டாக ஊற்றி கழுவும் போது நம்முடைய சிங்கு சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ கழுவி முடிச்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கும்போது நமக்கே தெரியும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நம்ம கை வச்சு இந்த மாதிரி பார்க்கும்போது நல்லா சுத்தமாக இருக்கிறத நாமே ஃபீல் பண்ண முடியும். ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் இருக்கிற சிங்கை இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இந்த பவுலில் 1 டீஸ்பூனுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். சாதாரணமாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கடலை மாவு தான். இதில் 1 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பவுடர் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம கை வச்சே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணி வச்சா கூட எப்போவுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய சாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த சாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டை இருக்குது. நான் ஓட்டை இருக்கக்கூடிய சாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். நீங்களும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு பழைய சாக்ஸை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாக்ஸை நல்லா திருப்பிட்டு நம்ம கையில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நமக்கு போடுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். பின்பகுதியில் மட்டும்தான் இந்த ஓட்டை வரும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த கடலை மாவில் 1 டீஸ்பூனுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் நமக்கு. நம்ம வீட்டு கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம சமையல் பண்ணும்போது நிறைய குழம்பெல்லாம் இந்த மாதிரி தெரிச்சு போயிருக்கும். அதே மாதிரி நம்ம சமையல் பண்ணிவிட்டு கடைசியாக அதாவது நைட்டில் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய கரை டீ கரையெல்லாம் அதிகமாக படிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கரைகள் படிஞ்சிருக்கக்கூடிய இந்த கிச்சனை நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தண்ணி வச்சு அல்லது சோப்பு வச்சு நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு தான் கழுவணும். ஆனால் ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ கரை படிஞ்சிருந்தது. ஆனால் கை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சாவே போதும், ரொம்ப அழகாக வந்துடும். 1 நிமிஷம் கூட ஆகாது. கை வச்சு தேய்ச்ச உடனேயே அந்த மூளை முடுக்குகளில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே அப்படியே வந்துடும் நமக்கு. இப்போ ஃபுல்லாகவே இதே மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கொடுத்தாவே போதுங்க. ட்ரையாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை விட ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நமக்கு. கிச்சனில் இருக்கக்கூடிய சுவத்தில் கூட இந்த மாதிரி நிறைய கரைகள் படிஞ்சிருக்கும். இந்த கரைகளையும் ஈஸியாக போக வைக்க முடியும். இந்த மாதிரி கை வச்சு நம்ம தேய்ச்சி கொடுத்தாவே போதும். அது தேய்க்க அப்படியே நமக்கு கையிலேயே வந்துடும். நம்ம தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணாமல் ட்ரையாக தான் க்ளீன் பண்ணுறோம். அதனால் நம்ம கையும் நல்லா சுத்தமாக இருக்குங்க. இப்போ நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறமா நம்ம கை பார்க்கும்போது இந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது. சின்னதாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நார்மலாக கிச்சன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கிச்சன் டவல் அல்லது பெரிய துணி ஏதாவது யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது ரொம்பவே ஈஸி. கையை இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு க்ளீன் பண்ணாவே அந்த சாக்ஸ் நமக்கு க்ளீன் பண்ணி கிடச்சிடும். இந்த சாக்ஸை நம்ம காய போட்டுட்டு மறுநாளும் நம்ம இதே சாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கிச்சனும் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள். சுவரும் நல்லா க்ளீன் ஆகிருக்குது. ஆரம்பத்தில் நம்ம பார்க்கும்போது ஸ்டவ்வில் நிறைய அழுக்கு இருந்தது. சட்டுன்னு 1 நிமிஷத்தில் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணிட்டோங்க. இதே மாதிரி ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும்.
இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சை பழத்தில் கால்வாசி மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய ஜூஸை இந்த மாதிரி பிழிஞ்சு அதில் ஊற்றிக்கலாங்க. அதே மாதிரி அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா எடுத்துருக்கிறேன். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா. இதில் நம்ம போட்ட உடனே நல்லா அது வினைபுரிய ஆரம்பிக்கும். இதில் நாம் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். இந்த பாட்டிலில் இந்த மாதிரி தண்ணியை மட்டும் ஊற்றி எடுத்துக்கலாங்க. இந்த பாட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நார்மல் பாட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ட்ரே வச்சுருப்போம். இந்த ட்ரேயில் 2 நாள் 3 நாள் கழித்து பார்க்கும்போது இந்த மாதிரி மாவு, நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் எல்லாமே கீழே விழுந்து படிஞ்சிருக்கும். முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜை நம்ம டக்குன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுற நேரத்திலேயே நிறைய பூச்சிகள் கூட உள்ளே போய் ஒளிஞ்சிருக்கும். கொசுக்கள் நிறையவே உள்ளே ஒளிஞ்சு முட்டை போட்டு வச்சுருக்கும். இது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த தண்ணி இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாவே போதும். ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். சில வேளைகளில் நம்ம வீட்டில் அதிகமாக கரண்ட் பில் ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம தான் நினைப்போம் போன மாதம் நம்ம கம்மியாக கட்டினோம், ஆனால் இந்த மாதம் பார்த்தோன்னா அதிகமாக நமக்கு கரண்ட் பில் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கும். அது நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அது என்னென்னா இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய இந்த பெல்ட் தான். நம்ம குக்கர் சரியாக க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதில் கேஸ்கட் போட்டு வச்சுருப்போம். கொஞ்சம் கூட நமக்கு ப்ரெஷர் வெளியே வராது. அதே மாதிரி தான் நமக்கு ஃப்ரிட்ஜும். இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய இந்த கூலிங் வெளியே போயிட்டே இருந்ததுன்னா நமக்கு கரண்ட் பில் அதிகமாகிட்டே இருக்கும், நமக்கே தெரியாது. ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய இந்த பெல்ட்டை டைட்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய இந்த பெல்ட் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய அழுக்கும் படிஞ்சிருக்கும். நாம் வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணி வச்சு இந்த மாதிரி இந்த இடத்துல நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு முறை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய ஏடிஎம் கார்டு அல்லது இதே மாதிரி இருக்கக்கூடிய எந்த கார்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பழைய துணி ஒன்று எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். இந்த துணியை வச்சு இந்த கார்டை நல்லா சுற்றி எடுத்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி இதில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த துணி நல்லா ஈரமாயிடும். இந்த ஈர துணியை வச்சு இந்த இடத்துல நாம் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே இந்த துணியில் வரும். அதே சமயத்தில் நாம் இதில் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியிருக்கிறதால ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த பெல்ட் நல்ல டைட்டாக இருக்கும். நமக்கு பேக்கிங் சோடா யூஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த பெல்ட் டைட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு க்ரிப்பு கிடைக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய இந்த பெல்ட்டை இந்த மாதிரி நல்லா நம்ம கை வச்சு அமுத்தி வச்சுக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் கூட வெளியே வராது. கரண்ட் பில்லும் நம்ம அதிகமாக மிச்சம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சை பழத்தோட இந்த தோல் மட்டும் நான் தனியாக எடுத்திருக்கேன். இதோட ஜூஸை நான் தனியாக பிழிஞ்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது நம்ம குப்பையில் தான் போட போகிறோம். இந்த குப்பையில் போடக்கூடிய இந்த எலுமிச்சை பழத்தோட இந்த தோலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிங்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது போட்டு வச்சாவே போதும். இதனால் தண்ணி போடுறதுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது. முக்கியமாக நம்ம வீட்டு கிச்சன் இருக்கக்கூடிய சிங்கிலேருந்து துர்நாற்றம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த எலுமிச்சை பழத்தோட தோல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான பூச்சியும் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெய்யில் சேரும். இப்போ நம்ம ப்ளீச்சிங் பவுடர் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ப்ளீச்சிங் பவுடர் பார்த்திங்கன்னா விலை ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனால் நிறைய தருவாங்க. இந்த ப்ளீச்சிங் பவுடர் பாக்கெட் 10 ரூபாய் தான் இருக்கும். இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ளீச்சிங் பவுடர் பாக்கெட்லேருந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூனுக்கு ஒரு கப்பில் இந்த மாதிரி கொட்டிக்கலாங்க. 2லேருந்து 3 டீஸ்பூனுக்கு மட்டும் கொட்டினா போதும். மிச்சத்தை நம்ம இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு பேக்கெட்டை நல்லா கவர் பண்ணி சுற்றி வைக்கணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய நெடியெல்லாம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ நாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மூடிகள் நம்ம கடையில் போய் வாங்கினோன்னா கிடைக்கும். இந்த மூடியோட விலை ஜஸ்ட்டு 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் தான் இருக்கும். ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். இந்த பாட்டிலில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த லிக்யூடை ஊற்றிக்கலாங்க. இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த பாட்டிலையே ரெகுலராக வச்சு யூஸ் பண்ணுறதால இப்போ காலி ஆகிருக்குது. அதனால தான் இந்த பாட்டில் வெள்ளை வெள்ளையாக தெரியுது நமக்கு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமில், கிச்சனில், கபோர்டில் இப்படி எல்லா இடத்துலையுமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கபோர்டுக்கு மேலே இந்த மாதிரி இடங்களில் நிறைய கரப்பான் பூச்சிகள் முட்டை போட்டு வச்சுருக்கோம். இந்த முட்டை சகிதம் இதை ஒழிக்கிறதுக்கு இந்த லிக்யூட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஜஸ்ட்டு நாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டாவே போதுங்க. அதை குடும்பத்தோடு நம்ம ஒழிச்சு கட்டிக்கலாம். நமக்கு பெர்மனண்ட்டாக கரப்பான் பூச்சிகளை அழிக்கணும் அப்படின்னா இந்த ப்ளீச்சிங் பவுடரை நம்ம இப்படி யூஸ் பண்ணாவே போதும். முக்கியமாக நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் ரூம்லலாம் பொருட்களை வைக்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தான் பொருட்களை வைப்போம். ஆனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா, அதாவது நல்லா தொடச்சதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்கக்கூடிய இந்த லிக்விட் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடணும். இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம பொருட்களை எடுத்து வச்சுட்டு க்ளோஸ்
க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா கூட எந்த விதமான கரப்பான் பூச்சி, பல்லி, கொசு இப்படி எந்த விதமான பூச்சிகளுமே பக்கத்தில் போகாதுங்க. நம்ம ரொம்ப நாளாக பாத்திரங்களையோ அல்லது வேற இல்லாத தேவையில்லாத பொருட்களையோ ஏதாவது ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்குறோம், ஏதாவது ஒரு கபோர்டுக்குள்ளே போட்டு மூடி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கரப்பான் பூச்சிகள் மேய்ஞ்சிக்கிட்டே கிடக்கும். கிச்சனில் பார்த்தோன்னா கரப்பான் பூச்சிகள் அங்கே இங்கே குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டே கிடக்கும். அந்த டைமில் இதை எடுத்து ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வச்சாவே போதும். கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி நாம் இது ஸ்ப்ரே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம மந்த்லி ஒன்ஸ் இது செஞ்சாவே போதும். நிறைய கரப்பான் பூச்சிகளை நாம் நிரந்தரமாகவே ஒழிச்சு கட்ட முடியும். இப்போ நான் ஒரு கம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கம்மோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 ரூபாய்க்கே சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கம்மு தான். ஒரு அட்டை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம சாரீ வாங்கும்போதோ அல்லது வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸு வாங்கும்போது நமக்கு இந்த மாதிரி அட்டை கொடுப்பாங்க. இந்த அட்டையை நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி மட்டும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நாம் எடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபெவிகால் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து இந்த அட்டை ஃபுல்லாக இந்த மாதிரி பரப்பி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும். நம்ம நிறைய எடுத்து ஒரே இடத்துலையும் குமிச்சு வைக்கவும் கூடாது, ரொம்ப முக்கியம் இது. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அங்கங்கே நம்ம தேய்ச்சி கொடுத்தாவே போதும். இந்த அட்டை முழுசாகவும் நம்ம தேய்க்கக்கூடாது, பாதி அட்டை வரைக்கும் தேய்ச்சாவே போதும். இந்த பாதி அட்டை வரைக்கும் தேய்க்கிறது 1 டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஃபெவிகாலோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால் நம்ம தாராளமாக இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒட்டுற தன்மையும் உடையது. இதுக்கு பதிலாக நல்லா ஒட்டக்கூடிய எந்த கம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டேன். இப்போ நாம் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பிஸ்கட் தான், உடஞ்ச பிஸ்கட்டு. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 அளவுக்கு உடஞ்ச பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கம்மில் நாம் அங்கங்கே இதை ஒட்டி வச்சுக்கலாங்க. இந்த கம்மு நல்லா ஒட்டுற தன்மையுடையதாக இருக்கிறதால இது சீக்கிரமாக அப்படியே ஒட்டிக்கும் நமக்கு. அதே மாதிரி கம்மு தடவுன உடனேயே நாம் இதை மாதிரி ஒட்டி வச்சுக்கணும். இப்போ நான் கொஞ்சமாக சோறு எடுத்துருக்கிறேன். இந்த சோறில் 2 பருக்க 3 பருக்க அங்கங்கே எடுத்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். இது ஒட்டினதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. கிச்சனில், கபோர்டில் அல்லது ஸ்டோர் ரூமில் இப்படி எந்த இடத்துல கரப்பான் பூச்சிகள் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம கிச்சனில் அதிகமாக கரப்பான் பூச்சிகள் வருது அப்படின்னா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டவ்வுக்கு அடியில் வச்சுட்டு போகலாம். அல்லது டேபிளுக்கு அடியில், பீரோக்கு அடியில் அதிகமான கரப்பான் பூச்சிகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி பீரோக்கு அடியில் கூட நம்ம வச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி இடங்களை நம்ம வைக்கும்போது கரப்பான் பூச்சிகளை ஈஸியாக பிடிக்க முடியும். பொதுவாகவே நைட் டைமில் தான் இந்த பூச்சிகள் எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால் இரவு நேரத்தில் இதை வைக்கிறது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த பீரோ கடியில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மறுநாள் எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ பூச்சிகள் சுற்றிட்டு இருந்தாலும் சரி அதில் மாட்டிக்கும். இதில் பார்த்தா ஒரு பெரிய அம்மா பூச்சியும் ஒரு குட்டி பூச்சியும் இதில் சிக்கியிருக்கு. இந்த அம்மா பூச்சியை பிடிச்சிருக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.